பட்டாபிராமன் இன்று டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். பட்டாபிராமில் 330 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட டைடல் பூங்காவை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது வழிநெடுகிலும் தொண்டர்கள் மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. பட்டாபிராமில் ஐடி டைடல் பார்க் பூங்காவை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். பட்டாபிராம் டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக அங்கு வருகை தந்திருக்கிறார். அப்பொழுது மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருவதும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொள்வதையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் டைட்டில் பூங்காவை திறந்து வைப்பதற்காக பட்டாபிராம் சென்றுள்ளார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அதிக அளவு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களில் இந்த டைட்டில் பூங்கா திட்டமானது மிக முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. சென்னை பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவிட்டு டைட்டில் பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. டைட்டில் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது டைட்டில் பூங்கா நோக்கி சென்று கொண்டுள்ளார். செல்லும் வகையில் பொதுமக்கள் அவர்களுக்கு மிகுந்த உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். முதலமைச்சரை பொறுத்தவரை பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த உற்சாக வரவேற்பை பார்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரில் இருந்து இறங்கி பொதுமக்களின் உற்சாக வரவேற்பை பெற்று வருகிறார். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் பொதுமக்கள் காரில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களின் கைகுலுக்கி அவர்களின் வரவேற்பை ஏற்று வருகிறார். மேலும் பொதுமக்கள் அளித்த அந்த மனுக்கள் மற்றும் அந்த சால்வைகள், அந்த புத்தகங்கள் உள்ளிட்ட அந்த பொதுமக்கள் அந்த பாச மிகுதிகள் அளித்த அந்த பரிசு பொருட்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பெற்று வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பொதுமக்களின் வரவேற்பை இவ்வாறு தான் ஏற்றுக்கொள்வார். பொதுமக்கள் சாலைகளின் இருபுறமும் நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்பார்கள். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாகனத்திலிருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களுடன் கை குலுக்கியும் அவர்களுடன் செல்ஃபி எடுத்தும் பொதுமக்களின் உற்சாக வரவேற்பை எடுத்து வருவார். அதன்படி இன்றைய தினம் இந்த டைட்டில் பூங்காவை திறந்து வைக்க சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த வரவேற்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலையில் இறங்கி அவர்களுடன் நடந்து சென்று அவர்களுடன் கை குலுக்கி அவருடன் செல்ஃபி எடுத்து அந்த உற்சாக வரவேற்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் அந்த பட்டாபிராம் டைட்டில் பூங்கா வளாகத்திற்கு சென்று அந்த புதிய டைட்டில் பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். சுமார் 330 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள அந்த டைட்டில் பூங்கா மூலம் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.